சென்னையில் வாங்கிய கடனை கட்ட முடியாததால் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த இளம் தம்பதியரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சென்னையில கடன் பிரச்சனையால செயின் பறிப்பில் ஈடுபட்ட கணவன் மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மனைவி கூறியதன் பேரில் தான் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக கணவனும், வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ஆவணம் தாங்காமல் இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக மனைவியும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் இந்த கணவன் மனைவி இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நங்கநல்லூர் இந்து காலனி பகுதியில் வசித்து வரக்கூடிய பவானி என்பவர் நடைபயிற்சி மேற்கொண்ட போது கடந்த 6ஆம் தேதி இரவு 9:30 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த பருதா போட்டு வந்த ஒரு பெண் ஒருவர் அவரிடம் செயினை பறித்து தப்ப முயன்றதாகவும், கூச்சலிட்டதனால அவர் தப்பி ஓடியதாகவும் போலீசில் புகார் அளித்தார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அவர்கள் பருதா போடுறதுனால அவர்களால் முறையான முறையில் அவர்கள் கண்டுபிடிக்க முடியாதனால 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இருசக்கர வாகனங்களை வைத்து பம்மல் பகுதி செய்த அந்தோனிராஜ் மற்றும் மரிய சுமித்ரா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இருவரும் கணவன் மனைவி என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 60,000 ரூபாய் கடன் வாங்கியதாகவும் அதற்கு வட்டி கட்ட முடியாதனால யூடியூப் போன்றவற்றை பார்த்து இந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் அவர்கள் ஈடுபட்டதும், மனைவியின் தூண்டுதலாக தான் தான் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும், பேக்கரி கடை ஒன்றுக்கு தான் பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மரியாவும் இவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும், குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தற்போது கடன் பிரச்சனையாலும் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருவரிடமும் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவது, வேறு யாரிடமும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.